வாங்கிட்டியா? இல்ல மக்களே, சோறு வெந்துகிட்டு இருக்கு. இனிதான் கஞ்சி எல்லாம் வடிக்கணும். ஒரு 10 நிமிஷத்துல ரெடி ஆயிரும். ஏன் மக்களே, பசிக்கவா செய்வு? இல்லம்மா, என்னோட பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு எழுதாது வீட்டுக்கு வர. அதனால தான் அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு எழுதலாம்னு நினைச்சேன். என்னதுமா எழுதலாம்? பள்ளிகளை லீவ் விட்டாச்சுல? இல்லம்மா, ஸ்கூல்ல இருந்து அசைன்மெண்ட் தந்துட்டாங்க. பரீட்சைக்கு வந்து கொஸ்டின் பேப்பரை பார்த்து கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு போனோம். சோபியா, நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. நான் எழுத போறேன். சோறு பண்ணணும்னு என்ன கூப்பிட்டு நான் சாப்பிட்டுட்டு அடுத்து எழுதியேன். சரி மக்கா. அம்மா, என்ன தெரியுமா? ரசம் மக்களே. போய் அம்மா, நான் முன்னாடி பக்கம்பா பீட்ரூட் வெட்டிட்டு இருந்தா. பீட்ரூட் கூட்டு வச்ச மக்கா, அதனால தான். அப்படின்னா சோறு வெந்த அப்புறம் என்ன கூப்பிடு. என்னம்மா? சயின்ஸும் சோசியலையும் கொஞ்சோண்டு தம்பிட்டு நானே எழுதிருக்கேன். மயிலு, நீ ஒன் வேர்டெல்லாம் எழுதிட்டியா? இல்ல சியானா, ஒன் வேர்டு ஒன்னு கூட நான் எழுதவே இல்லை. அந்த 8வது ஒன் வேர்டு தான் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கு. ஆனா சோபிட்ட கேட்டு எழுதுவேன். வேற கொஞ்சம் மட்டும் வேற எல்லாம் எழுதிருக்கேன். மயிலு, கனி, சியானா, எட்டி கொஸ்டின் எல்லாம் கொண்டு வந்தீங்களா? கொண்டு வந்தா. எட்டி, என்னோட சயின்ஸ் பேப்பர் எங்கேயோ விழுந்துட்டு அது காணல. சரி, நம்ம தமிழ்ல இருந்து ஆரம்பிப்போமா? அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோசியல்னு அப்படி போயிட்டே இருக்கலாம்ல. வேண்டாம், நம்ம மேத்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். தமிழ் கூட நம்ம வீட்ல இருந்து முடிச்சிடலாம். ஆனா மேத்ஸ் தான் சமாளிக்கவே முடியல. நான் அந்த ஒன் வேர்டெல்லாம் நல்லா புரட்டு படிச்சா அது ஒண்ணுமே எனக்கு தெரியல டி. அதே எழுதுவோம். சரி, அதுல இருந்து ஆரம்பிப்போம். நான் பேக் எடுத்துட்டு வரேன். ஒன் வேர்டெல்லாம் அது வரைக்கும் வாசிச்சுட்டே இருங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்கா? தங்கச்சி சோறு கேட்ட மக்களே, அதனால தான் பண்ணிட்டு இருக்கேன். நீயே சோறு தின்னுட்டியா? ஏண்டாமா? அல்லாட்ட வடிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு மக்களே, அதாவது குடி. ஏண்டாமா? நான் இப்பதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் சர்பத்து குடிச்சிட்டு இருந்தேன். சரி, சாப்பிடலன்னா போ. அந்த பிள்ளைகார நான் குடிக்க. அந்த பிள்ளை தான் முன்னாடி இருந்து வயிறு பசிக்குது சோறு தானு கேட்டா. அவளுக்காக நான் குடிக்க. சுவாபி, சுவாபி, வரேன். ஏடி, நான் சோறு தான வரேன். அது வரைக்கும் செகண்ட் சம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. அம்மா, நான் பெண்ணை வச்சுல எழுதுனேன். பெண்ணில் உள்ள இங்க எல்லாம் கையில ஒட்டிட்டு இருக்குமா? கொஞ்சோண்டு வாரி தாயா? சரி வா, வாரி தாரேன். வாரியாம கொடுத்தா அப்ப எனக்கு வேணும். அந்த பிள்ளை எழுத போனா அதுக்கு நேராச்சு. வாரி தந்தது அடுத்து உனக்கு தாரேன். அம்மா ப்ளீஸ், நான் எங்க 2 பேருக்கு சேர்த்து வாரி தா. வா, 2 பேருக்கு தாமா சேர்த்து வாரி கொடுத்தேன்னு சொன்னா எனக்கு வந்து தாயா. அம்மா பாருமா, என்ன எழுத வேண்டியது கிடக்கு. சுவி வயண்ட விளையாடிட்டு இருக்கியே. என்ன என்னம்மா அவளுக்கு கொடுத்துட்டு இருக்கியே? எனக்கு தாயா. ஏம்பல சரி, மறைச்சு பார்க்காத. திரும்ப. அம்மா என்னல குடுமா, 2 பேருக்கு தானே வாரி கொடுப்பா. நீ சித்தா வரல. ஓடாத. நீ எங்க ஓடாத விட மாட்டே. நீ சித்தா வரல. எவ்வளவு தடவை சொன்னீங்களா? அம்மா கால வச்சி கழுத்துல நடிக்காம. ஏட்டி, அந்த பையனை விடு. உன்னோட நாக்கு புடிங்க அடிக்காம இல்லையான்னு பாரு. சுவாமி, தட்ட முடியுமா? விடுமா. யார் ஆயிட்டு இருக்கு? எனக்கு எழுத போனான்னு சொன்னா நீ எல்லா சோறையும் நீயா தின்னிய. அந்த பையனை விட்டுன்னு சொன்னேன். யாமட்டி அந்த பையனை போட்டு இந்த அடி அடிக்கிய. பாருமா, எப்பவுமே இப்படி தானே செய்ய. சரி வா, என்ன பண்ண சோறு வேண்டாம். நான் எழுத போறேன். யாமட்டி வாரி தந்தா கூட பரவாயில்ல. அவனோட கையை எல்லாம் நக்கிலாதுன்னா நானும் தின்ன மாட்டேன். ஏன்னா இந்த கையில ஒன்னும் அள்ளி தர வேண்டாம். நீ இந்த கையை சுக்கு சுக்கா முடிச்சிடாதாட்டி. ஃபர்ஸ்ட் உன்னோட கையை கழுவு. திங்க வேணா போ. திமிர பிடிச்சவளே. சுவாமி, அண்ணா இருக்கட்டா? செகண்ட் சம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சலா? இல்லடி சோபி, இவங்க 2 பேரும் நீ அண்ணன்ட்ட விளையாடுனல அத பாக்க போமான்னு பிளான் போட்டுட்டு இருந்தாவ. சியானா, பாத்தியாட்டி எப்படி மாட்டி விடியான்னு? சரி, எழுது. அம்மா, அம்மா எங்கமா இருக்க? அம்மா, அம்மா ஆம்பள மனுஷன ஒழுங்கா தூங்க விடலாம்ல. அம்மா மூஞ்சில கண்ணு இருக்கா பாருமா. கண்ணு அப்படியே பிடிச்சி இழுத்து புட்டா பாருமா. நீ யாம்பள இப்படி என்னோட உயிரை வாங்குதியா? நான் வீட்லயே ஒண்ணு நம்மள சமாளிக்க பார மாட்டேன்.
போடுவோம் ஜோடி. பிள்ளைகள் இருக்குன்னு அண்ணன் அமைதியா போறேன். இல்ல என்ன செய்வா? ஒண்ணு என்ன செய்ய முடியல. திண்டு போடுவான்னு சொல்லியா? நல்லதாவது ஜோடி. அப்பமே உன பாவம் பார்த்து விட்டல. ஏன் தப்புதம்ல ஏன் தப்புத. அங்க போல வெளியில போல. ஜோடி நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேமா. சும்மா ஏதாவது ஒரு டவுட்னா அண்ணன்ட்ட கேளு. நான் உனக்கு ஏதாவது சொல்லி கொடுப்பேமா. வேற ஒண்ணு தப்பமே பண்ண மாட்டேன். எனக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் வேண்டாம். அது உனக்கே ஒண்ணும் தெரியாது. என்னையும் சொல்லி கொடுக்க வேண்டாம். வெளியில போல. இல்ல யாமல உயிரை வாங்கி வெளியில போன்னு எழுத விடாமடா. ஜோடி ப்ளீஸ் மா. பென்சிலுக்கு மன உடைஞ்சாது சீவி தாருது. கார்த்தரப்ப ஷவர்ல தேய்ச்சி வெள்ள ஆயிக்குது. அப்படி சில வேலையில சும்மா பண்ணிட்டே இருக்கமா ஜோடி. ஒரு 5 நிமிஷம் போயாம்ல. அதுக்குள்ள நாங்க எழுதிடுவோம். 5 நிமிஷமா? அதுக்குள்ள மயில் குயிலி எல்லாம் எழுதிட்டு வீட்டுக்கு போயிடணும். ஏன்னா ஹெல்ப் பண்ணாதேன்னா இந்த ஜோடி 5 நிமிஷம்னு சொல்லி அவ எழுதிட்டு போயிடுவா. அடுத்து நீங்க தான் கஷ்டப்படணும். ஹெல்ப் பண்ணாதேன்னா வேண்டாம். ஜோடி அண்ணே நீங்க எழுதலையா? நான் உங்கள மாதிரி 10 நாள் 30 நாள்னு வச்சு எழுதக்கு. ஒரு நாள்லயே எல்லா பேப்பரும் பக்காவா கட்டி வச்சாச்சு. ஜோடி அண்ணே நீங்க மட்டும் எப்படி அசைன்மெண்ட் ஒரு நாள்லயே முடிச்சீங்க? பரீட்சைக்கு வந்த क्वेश्चन தானே ஈஸியா எழுதலாம். ஒன் வேர்ட் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அது ஜோடி மாதிரி ஒண்ணும் தெரியாதவங்களுக்கு நான் புக்கையே கரைச்சு குடிச்சு வச்சிருக்கேன். ஒன் வேர்டெல்லாம் எனக்கு ஒரு விஷயமா எந்த புக்ல எந்த பேஜ்ல என்ன பாடம் இருக்குன்னு கரெக்ட்டா நான் சொல்லிடுவேன். அப்படியே ரொம்ப ஒண்ணு போண்டாம்ல. உன்னோட புக்ல அதுவும் உன்னோட புக்ல முத பேஜ் என்ன இருக்குன்னு சொல்லு. ஜோடி அண்ணனுக்கு முத பேஜ்ல கடைசி பக்கம் என்ன இருக்குன்னு கூட தெரியும். ஃபர்ஸ்ட் நான் கேட்டதுக்கு பதிலா சொல்லல. சுபின் மை நேம் இஸ் சுபின். அதானே ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருக்கு. ஈட்டி கரெக்ட்டா சொல்லிட்டாவட்டி. நான் சொன்னேன் இல்ல சுபின் அண்ணே நல்லா படிப்பாவ. ஐயோ கட்டி பிடிச்சிரு உங்களுக்கு. முத பேஜ்ல என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். பேர சொல்லி அதுக்கு பல்ல காட்டிட்டு இருக்காளுவ. அப்ப 12ஆம் பேஜ்ல என்ன இருக்குன்னு சொல்லாம்ல. கவர் இத மட்டும் நீ கரெக்ட்டா சொன்னேன்னு வைய இந்த ரூம் விட்டே நான் போயிரம்ல. இதுக்கு அம்மாக்கு கிச்சன்ல போய் எழுதடா. எங்கடா உங்களுக்கு எல்லாருக்கும் 2 யாசுல. அதுக்கா இல்ல நீட்டாத சொல்லு. தப்பான முடிவு எடுத்துட்டியே ஜோடி. தப்பான முடிவு எடுத்துட்ட. ஐயோ நம்ம 11ஆம் பேஜ்ல 11 மட்டும் தான் போட்டுருக்கான்னு நமக்கு தெரியும். வேற என்னத்த நமக்கு தெரியும்? சரி சொல்லு. 11ஆம் பக்கத்துல 3 புள்ளி வச்சிருக்கா. அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள். ஆமா உயிர் எழுத்துக்கள் 4 இருந்து ஒரு 5 எழுத்து இருக்கா. எப்படி கரெக்ட்டா சொல்லியாவ. அப்ப நம்ம ஒரு क्वेश्चन கேட்டு பாப்போமா? ஜோபி அண்ணே அப்ப 42ஆம் பக்கத்துல என்ன போட்டுருக்கு? 42ஆம் பேஜ்ல ஐயோ எனக்கு சொல்லி தொலைக்க போறேன்னு தெரியலையே. பக்கம் அப்படின்னு போட்டு 4 2 அப்படி போட்டுருக்கு. ஜோபி அண்ணே நாங்க செக் பண்ண மாட்டோம்னு தானே இப்படி வாய்க்கு வந்தது சொல்லுறீங்க. அப்படி வராதோ நான் புக் எடுத்துட்டு வரட்டா? ஏட்டி ஜோபி அண்ணே சீரியஸா சொல்லியாவட்டி. அந்த ஆன்சரா தான் காணோம். ஜோபி அண்ணே அப்ப 100வது பேஜ்ல என்ன இருக்கு? 100வது பேஜ்ல 100ன்னு போட்டுருக்கு. ஏட்டி சோபி வாட்டி எழுதுவா. சோபி பாத்தி அண்ணனோட போற. யாம்பல இப்படி இருக்கா? ச்சே ஒரு நிமிஷமாவது போயாம்பல. அதுக்குள்ள நாங்க எழுதிடுவோம் ப்ளீஸ்ல. இது ஏன் வீடு நான் எங்க போனா? நான் இங்க இருப்பேன். எனக்கு போர் அடிச்சுனா சியானாக்க கூட இருப்பேன். நான் எங்க அண்ணன் இருப்பேன். ஏன்னா இது ஏன் வீடு. சோபி அண்ணே சோபி அவங்களோட அம்மாவை கூட்டிட்டு வாரா. சும்மா பந்தா கட்டிட்டு இருக்கா. அவளை போக சொல்லுதியா? எம்மா என்ன பத்தி தாயே என்னமா இருக்கியா? எம்மா நாங்க எல்லாரும் எழுதிட்டு கிடைக்கேம்மா. சுபி இடையில வந்து பேசி இருக்கியா. எங்களை எழுதவே விடல. வந்து என்னன்னு கேளு. இன்னைக்கு அவன் வந்துகிட்டு மலையோசை கலகல என்று கவிதைகள் படித்தது குளுகுளு என்று காத்தும் வீசுதே. சல் நேரம் சல் என்று குளிர்ந்த காற்றும் வீசுது. அம்மா திட்டினான்னு நினைச்சியா? எங்க அம்மா